மிஸ்டர் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை பத்தி பார்க்க போறோம். ஸோ ரத்த அழுத்தம் பிபி அப்படிங்கிறது இன்னைக்கு உங்க வீட்ல அப்பா அம்மாக்கு இருக்கா, எங்க வீட்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த பிபிங்கிறது நிறைய இருக்கு. பட் இதை உணவு மூலமாக எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிபி அப்படிங்கிறது ஒரு நோய் இல்ல, ஒரு அறிகுறி. உங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு அறிகுறி தான். ஒருவேளை உங்க உடம்புக்குள்ள தொடர்ந்து ஒரு வலி இருக்கு, ஒரு பேக் பெயின் இருக்கு, இல்ல எனக்கு ரொம்ப நாளா உடம்பு முழுவதுமாகவே ஒரு வலி இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, அதனால கூட உங்க பிபி இன்க்ரீஸ் ஆகலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், தொடர்ந்து எண்ணெயில பொரிச்ச உணவுகளை நம்ம சாப்பிடுறோம். பசிக்காத போது நம்ம அதிக கலோரி இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறோம், நிறைய உப்பு சேர்ந்த உணவுகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதனால உங்க உடம்புல ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் வருது. இதனோட வெளிப்பாடா கூட உங்களுக்கு பிபி வரலாம். இது மட்டும் இல்லாம, எனக்கு தூக்கம் சரியா வரல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன். நான் சில விஷயங்கள நான் என்னால அக்செப்ட்டே பண்ணிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிக்னல்ல ஒருத்தர் சிக்னல மீறி போறாரு அப்படின்னா, எனக்கு ரொம்ப கோவம் வருது. எதனால இவர் இப்படி பண்றாரு? இதனால எத்தன பேருக்கு பாதிப்பு வரும்? இந்த மாதிரி எனக்கு அந்த நாள் முழுவதும் அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதே மாதிரி எனக்கு கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தொடர்ந்து இருந்துட்டே இருக்குன்னா, உங்களுக்கு பிபி அதிகரிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பிபிக்கு வெறும் மாத்திரைகள மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கூட தூக்கம் தான் சில பேர் வருது, ரொம்ப டல் ஆகுது. ஆனாலும் எனக்கு இந்த பிபி குறையலன்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் இதுவா தான் இருக்கும். ஸோ இந்த பிபி அப்படிங்கிறது எதனால நம்ம உடம்புல உருவாச்சு? ஸோ ஒரு காலகட்டத்துல ஒரு விலங்கு நம்மள துரத்தும் பொழுது நம்ம உடனடியா நமக்கு உணவு தேவைப்படும். ஸோ அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்காக நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை ரொம்ப ஃபாஸ்டா ஆக்கினாதான் நம்ம வேகமா ஓட முடியும். இல்லைன்னா அந்த மிருகத்தை எதிர்த்து நம்ம செயல்பட முடியும். இதற்காக நம்ம உடம்புல உருவாக்கப்பட்டதான் இந்த அதிகப்படியான ஒரு அழுத்தம். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் யாராவது ஒருத்தர் நம்ம துரத்திட்டே இருக்காங்க. இந்த ஒரு நிலை தான் நமக்கு பிபி வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது தொடர்ந்து எனக்கு ஒரு வயிறு வலி இருந்துட்டே இருந்துச்சு டாக்டர். அந்த சமயத்துல மட்டும் பாத்தீங்கன்னா பிபி எனக்கு ரைஸ்டா இருக்கும். ஸோ அந்த வலி குறைஞ்ச பிறகு எனக்கு பிபி நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஸோ நான் டாக்டர் தொடர்ந்து ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு இருந்தேன், பிபி வர ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் நான் வீட்டு உணவை கரெக்டா எடுத்துக்க ஆரம்பிச்சேன். பிபி எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் எனக்கு தூக்கம் சரியா இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன். வீட்டுல இருக்கவங்க தான் சொன்னாங்க, உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா பிபி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான சுவாச பயிற்சிகள்லாம் ஃபாலோ பண்ணேன். இதுலயே எனக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிபி அப்படிங்கிறது ஒரு அறிகுறி தான், அது ஒரு நோய் இல்லை. இது என்னென்ன உணவுகள் மூலமா நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல சீரகம். இந்த சீரகம் நான் டெய்லி தான் டாக்டர் யூஸ் பண்றேன், எனக்கு பிபி குறையலையே அப்படின்னா, இந்த சீரகத்தை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சீரகத்தோட பேரே பாத்தீங்கன்னா சீரகம். அகம் அப்படிங்கிறது நம்மளுடைய வயிறுன்னு வச்சுக்கலாம், அதே மாதிரி நம்மளுடைய மனதுங்கிறதும் வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் செரிமான கோளாறுகளும் இருக்கு, அதிகப்படியா ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு பிபி அதிகமாகுது அப்படின்னா இந்த சீரகத்தை பயன்படுத்தலாம். இந்த சீரகத்தோட இன்னொரு ஒரு பேரு பாத்தீங்க அப்படின்னா அசை அப்படிங்கிறது சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. நம்மளுடைய மனது எப்பவுமே அசைஞ்சுக்கிட்டே இருக்குன்னா அதை முறைப்படுத்தக்கூடியதான் இந்த சீரகம் அப்படிங்கிறது. இந்த சீரகத்தை நீங்க நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணியில கொதிக்க வச்சிரும். கொதிக்கும் போது அதை நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். ஏன்னா இதுல வாலட்டைல் ஆயில் நிறைய இருக்கிறதுனால அது கொதிக்கும் போது வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க மூடி வச்சுட்டு அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 3 வேளையாவது நம்ம குடிக்கணும். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு லிட்டராவது நீங்க ஜீரக தண்ணீர் குடிக்கணும். ஸோ மன அழுத்தத்தினால உங்களுக்கு பிபி அதிகமாகுதுன்னா இது ஜீரகத்தை பயன்படுத்தி நீங்க சரி பண்ணிக்கலாம். இல்ல ரொம்ப நாளா எனக்கு மன அழுத்தமும் இருக்கு டாக்டர், கூடவே பிபியும் இருக்கு, நான் மாத்திரைகளும் சாப்பிட்டுட்டு இருக்கேன், கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தட் நீங்க வீட்டுல இருந்தபடியே பயன்படுத்தலாம். இந்த ஜீரகத்தை நெல்லிக்காய் சாறுல ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நீங்க ஒரு 2 நாள் வெயில்ல வச்சீங்க அப்படின்னா, நல்லா ஒரு அதிகப்படியான வெயில் இல்ல, லைட்டா ஒரு வெயில் வரணும். ஸோ அந்த மாதிரி நிலைகள்ல நீங்க வச்சீங்கன்னா அந்த சாறு எல்லாமே சொல்லிடும். அதுக்கப்புறமா எலுமிச்சை சாறு சேர்த்து அதை நீங்க மூழ்கிற அளவுக்கு எலுமிச்சை சாறு விட்டுட்டு அதையும் நீங்க உலர்த்தி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எலுமிச்சை சாறு அது கூட நெல்லிக்காய் சாறு சேர்த்து உலர்த்தி எடுத்த அந்த ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோட சேர்த்து சாப்பிடும் போதே உங்களுக்கு பிபி நல்லா கண்ட்ரோல்ல வர ஆரம்பிக்கும். மன அழுத்தமும் குறையும். ஸோ அடுத்து வீட்டுல இருந்தபடியே என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, பீட்ரூட் எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட்ல நைட்ரேட்ஸ் இயற்கையாகவே நிறைய இருக்கு. ஸோ இது நம்ம ரத்தத்துல நைட்ரிக் ஆக்சைடோட அளவை அதிகப்படுத்துறதுனால நம்மளுடைய ரத்த குழாய்கள் விரிவடைய ஆரம்பிக்கும். இதன் மூலமாகவும் உங்களுடைய பிபி குறைய ஆரம்பிக்கும். டாக்டர் சடனா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் டாக்டர், பிபி அதிகமாயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னா,
நீங்க நல்லா ஒரு பீட்ரூட்டை சின்ன சின்னதா நறுக்கி அதை வந்து நீங்க ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து ஒரு 2 டம்ளர் வந்து குடிச்சிடுங்க. உங்களோட பிபி நல்லா குறையறத வந்து நீங்க பார்க்கலாம். இது கூட ஒரு சின்னதா ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சீங்கன்னா உங்களுடைய பிபி நல்லா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராகவே வந்து எனக்கு செரிமான கோளாறுகளும் வந்து இருக்கு, கொலஸ்ட்ராலும் வந்து கூட இருக்கு அப்படின்னா உங்க பிபி குறையிறதுக்கு நீங்க பூண்டை வந்து பயன்படுத்தலாம். பூண்டை நல்லா பாலோட சேர்த்து வேக வச்சுட்டு நல்லா நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கணும். ஆனா இந்த பூண்டு வந்து நாட்டு பூண்டா வந்து இருக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற நிறைய பூண்டு வந்து ரொம்ப வெள்ளையா இருக்கு. அதுல வந்து எந்த ஒரு மணமுமே அதிகமா வந்து இல்லை. ஸோ நாட்டு பூண்டு, சின்ன சின்ன பூண்டு இல்லைன்னா ஒருதலை பூண்டு, இந்த பூண்டை வந்து நல்ல பாலோட சேர்த்து வேக வச்சுட்டு நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொலஸ்ட்ராலும் குறையும். அதனால வரக்கூடிய பிபியும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யங் ஏஜ்ல எனக்கு பிபி வந்துருச்சு டாக்டர். ஸோ உடம்பு வந்து எப்பவுமே ஒரு அசௌகரியமாவே வந்து இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சட்டுன்னு வந்து எனக்கு கோவம் வரும் அப்படின்னா உடம்புக்குள்ள ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கு அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நிலைகள்ல நீங்க நெல்லிக்காய் வந்து பயன்படுத்தலாம். ஸோ நெல்லிக்காயில அதிகமான வைட்டமின் சி சத்து இருக்கு. அதே மாதிரி அதுல அதிகப்படியான பாலிஃபீனால்ஸும் இருக்கிறதுனால உங்களுடைய இந்த உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். அதே மாதிரி பிபியோட அளவையும் வந்து குறைக்கும். இதற்கு நீங்க நெல்லிக்காயை ஜூஸ் மாதிரி காலையில வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்கலாம். கூடுதலா அது கூட இஞ்சியும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிபி நல்லாவே வந்து குறைக்கும். அந்த இஞ்சியில இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளும் வந்து உங்களுக்கு பிபியை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு. ஸோ இதையும் வந்து நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். இது இல்லாம ஒரு சில மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு பிபி நல்லா வந்து குறையும். அதுல முக்கியமானது வந்து சர்பகந்தா அப்படிங்கிறது. இந்த சர்பகந்தா உங்களுக்கு நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டு வாங்கிக்கலாம். பொடி பண்ணி சூர்ணமா வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு பிபி நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சடாமாஞ்சல். இந்த சடாமாஞ்சல் அப்படிங்கிறது மனதுக்கு நல்ல ஒரு அமைதியை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ இது வந்து உங்களுக்கு மன அழுத்தத்தினால பிபி அதிகமாகுதுன்னா இந்த சடாமாஞ்சல் வந்து கஷாயம் மாதிரி நீங்க வந்து பண்ணி குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கும் பொழுதே உங்களுக்கு பிபி நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே உங்களுக்கு பிபியை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இது எல்லாத்தையும் விட மனதுக்கான சில மூச்சு பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் சேர்த்து செய்யும் போதுதான் உங்களுடைய பிபி வந்து முழுமையா வந்து கண்ட்ரோல் ஆகும். சவாசன பயிற்சி, சவாசனம்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய கை கால்கள் எல்லாம் தளர்வா இருக்கிற மாதிரி ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் நம்ம வந்து ஆழமா மூச்சை மட்டும் வந்து கவனிச்சு நம்மளுடைய உடம்பை வந்து ரிலாக்ஸ்டா வச்சிருக்கிறது. இந்த மாதிரி ரிலாக்ஸ்டா வச்சுக்கும் பொழுதே நம்மளுடைய பிபி நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு பயிற்சியும் நம்ம வந்து தொடர்ந்து பண்றது நல்லது. அந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுடைய பிபி நல்லா குறையும். ஸோ ரத்த அழுத்தம் வந்து அதிகமா இருக்குன்னா அது எந்த காரணத்தினால வருது, உங்க உடம்புக்குள்ள ஏதாவது தொடர்ந்து வலி இருந்துட்டே இருக்கா, இல்ல நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல அதிகமான உப்பு சேர்த்து பிரிசர்வேட்டிவ் சேர்த்து சாப்பிடுறீங்களா, இல்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு டாக்டர் அப்படின்னா இந்த 3 விஷயத்த முதல்ல நீங்க வந்து கவனிச்சு பாருங்க மாத்திரைகளை தொடங்குறதுக்கு முன்னாடி. அடுத்ததா வீட்டுல இருந்தபடியே நீங்க வந்து சீரக சூர்ணம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சீரக தண்ணீர் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸ் வந்து உடனடியா உங்களுக்கு வந்து பிபியை குறைக்கும். அடிக்கடி நீங்க வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன வயதுலேயே பிபி வருதுன்னா நம்ம நெல்லிக்காய் ஜூஸை ரெகுலரா எடுத்துக்கும் போதே நல்லா பிபி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள், ஸோ மூலிகைகள் அப்படிங்கும்போது சர்பகந்தா, சடாமாஞ்சல், இதுவும் வந்து உங்களுக்கு பிபியை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் பூண்டு. இது வந்து கொலஸ்ட்ராலோட உங்களுக்கு பிபி அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பிபி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிபியோட இதய சம்பந்தமான நோய்களும் இருக்கு அப்படின்னா மருதம்பட்டை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு மருத்துவர் ஆலோசனையோட வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிபி நல்லாவே வந்து குறையும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பிபி அப்படிங்கிறது ஒரு நோய் இல்லை, அது ஒரு அறிகுறி. உடலுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத சொல்ல வர்றதுதான் இந்த பிபிங்கிறது. அதை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். பிபி பத்தி இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ கண்டிப்பா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.